ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ். இன்றைக்கி ஒரு மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ஷாப்பிங்காக பாப்பாவுக்கு ஒரு சின்ன பொருள் வாங்கலாம்னு சொல்லி கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய மேக்கப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நான் என்னோடய மேக்கப்புக்கு என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ பெரிய மேக்கப்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி தான் போட போகிறேன். என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போடுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஷார்ப்பான பிளேடு வந்து கீறிடுச்சுங்க. அந்த என்ன பிளேடு கீறிச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஷார்ப்பாக கீறிடுச்சு, ரொம்பவே வலிக்குது. உங்கள் வீட்லேயும் அந்த பிளேடு இருந்தால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த பிளேடு தாங்க அது. இந்த பிளேடுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும். கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா போதுங்க, டப்புன்னு கிள்ளிடுறாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி க்யூட்டான பிளேடு இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாப்பா கேமரா கிட்ட வந்தாலே போதும், விதவிதமாக ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க, நம்ம மேக்கப் ஆரம்பிக்கலாம். நான் இப்போது ஃபேர் அண்ட் லவ்லி தாங்க போட போகிறேன். மேக்கப்னோடனே ரொம்ப பெருசு நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட்டு ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர் தான் போட போகிறேன். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சுண்ணாம்பு தாங்க. சுண்ணாம்பு எடுத்து பரபரன்னு கொஞ்சம் கையில் கொட்டி ஃபுல்லாக ஃபேஸு ஃபுல்லாக பூசி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அது தெரியாதபடி ஒரு கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சிடணுங்க. இதுக்கு எதுக்கு பவுட்ரு போட்டுட்டுன்னு கேட்காதீங்க, இது அப்படி தான் நான் பண்ணுவேன். இப்போ எல்லாத்தையும் தொடச்சி விட்டாச்சு. இப்போ ஜஸ்ட்டு கண்ணுக்கும் லிப்ஸுக்கும் சின்னதாக ஒரு பெயிண்ட்டு, கண்ணுக்கு பிளாக் கலர் பெயிண்ட்டு, லிப்ஸுக்கு ரெட் கலர் பெயிண்ட்டு போட்டாச்சுங்க. இவ்வளோ தாங்க என்னோடய மேக்கப் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நானும் பாப்பாவும் வெளியே கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கணும், எனக்கும் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு போனோம். அங்கே 1-2 பொருள் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு வந்தோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சுற்றி எல்லாமே வாங்கணும். ஆனால் கைக்கிட்டேயே இருக்கிற மாங்காவை மறந்துட்டோங்க. தலையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டோன்ற மாதிரி கைக்கிட்ட இருக்கிற மாங்காவை நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டோம், அவ்வளோ சீக்கிரம் மாம்பழம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு. அப்புறம் மாம்பழமும் வாங்கிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பாப்பா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்குள்ளே தனித்தாக எடுத்துச்சு. நானும் பாப்பா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பானை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, நான் அந்த பானை இருக்கான்னு சொல்லி போய் நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதனால கிடைச்ச பானையை நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோங்க. ரொம்ப டயர்டுங்க, நடந்து போகிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தால் பாப்பா இறங்கி ஏரோப்ளைன் வாங்கி கொடுத்தேன் குட்டியாக பாப்பாவுக்கு ஒன்று. அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பாவுக்கு ஒரு குட் ஹேபிட் என்னென்னா, வெளியே எங்கேயாச்சும் போனால் எதை பார்த்தும் கேட்க மாட்டாங்க. எந்த பொருள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அழுவ மாட்டாங்க. நம்மளா ஏதாவது எடுத்து கொடுத்தா மட்டும்தான் வாங்குவாங்க. அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்குது பாப்பா கிட்ட. நெக்ஸ்ட் அந்த ஏரோப்ளைனை வச்சு க்யூட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. அதை பார்த்துட்டு அதை அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க அதை கையிலேயே வச்சு தான் சுற்றினாங்க. பொம்மையை அது மேலே உட்கார வச்சு பொம்மையை போக சொல்லி ரொம்ப விளையாடி காட்டிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ட்ரெஸ் ஆன்லைனில் வாங்கியிருந்தேங்க. அந்த சாரீ மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஒரு சாஃப்ட் கிளாத்துங்க, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் எதிர்பார்க்கல, நான் ப்ளவுஸ் எல்லாம் நான் பார்க்கல. ஆனால் ப்ளவுஸு கூட சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. ஒயிட் கலர் ப்ளவுஸு, நல்லா சாஃப்ட் கிளாத்தாக இருக்குது. டைமண்டில் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அந்த சாரீக்கு மேட்சாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா மெரூன் கலரில், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. அங்கங்கே குட்டி குட்டியாக பட்டர்ஃப்ளை ஒயிட் கலரில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. சாரியும் நல்லா சாஃப்டாக இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி மினி விளாக். டாட்டா, பை பை, லவ் யூ ஆல்.